வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு மற்றும் ஒரு முக்கியமான டாபிக்கை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து லாட்ரி குழுக்கள் நடந்தது. ஸோ அதில் நிறைய பேர் வந்து ரிசல்ட் பார்க்கணும், கிடைச்சிருக்கா கிடைக்கலையான்னு டவுட்ஃபுல்லாக இருந்தாங்க. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து லக்கி ட்ராவில் குழுக்களில் வந்து லக்கியாக இருந்து அவங்களுக்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. ஸோ நிறையா பேரண்ட்ஸ் எனக்கு கேட்டே இருந்தாங்க, சார் செலெக்ஷன் ஆயிடுச்சு, ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுருக்காங்க, இன்னும் ஸ்கூல்லேருந்து கூப்பிடல, என்ன பண்ணுறது, அடுத்தது நாங்கள் என்ன பண்ணணும்னு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பொறுமையாக எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ செலக்ட் ஆயிருந்தீங்க, ஸ்கூல்லேருந்து கால் வந்தது, என்ன பண்ணணும்னு தெரியலன்னா இந்த வீடியோ பொறுமையாக ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? எடுத்தோடனே அதே டவுட்டு கேட்குறது வேண்டாம் தயவு செஞ்சு. ஏன்னா நான் பார்த்துட்டேன், நான் வீடியோ போட்டு 15 நிமிஷத்தோட வீடியோ போட்டு 2 செகண்ட் 3 செகண்ட்லேயே வந்து கொஸ்டின்ஸ் வந்துடுது. அதுலேயே கிளியராக தெரியுது வீடியோ பார்க்கலன்னு. வீடியோவில் பார்த்தாலே நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால நான் எல்லா வீடியோலையும் வந்து எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்கிறேன். பட் இதே மாதிரி எல்லாருமே வந்து வீடியோ பார்க்காம வந்து தொடர்ந்து கேட்டிருந்தா எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு. வீடியோ கண்டினியூ பண்ணுறதா, நான் வீடியோ போட்டு யூஸாக இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா போடுறேன், நிறைய பேர் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல சார், நான் வீடியோ 2-3 தடவை பார்த்தேன் அப்படிங்கிறீங்க. ஸோ எனக்கு தெரியல, நான் புரிகிற மாதிரி வீடியோ போடுறேன்னா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அப்படி புரிகிற மாதிரி போடலன்னா மேபி ஐ திங்க் நீங்கள் வந்து தெரியல என்ன சொல்கிறதுன்னு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் வந்துட்டு சொல்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம்ப்பா. எப்படியோ இப்போ வந்து மொபைல் நம்பர் கிடச்சிருது, வாட்ஸ்அப் எடுத்துடுறாங்க, ஓகே இமெயில் அட்ரஸ் எடுத்துடுறீங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வீடியோ பார்க்குறதுல காமிச்சா நல்லாயிருக்கும். அதை கேட்டுட்டு, ஏன்னா டேரெக்டாக ரீச் பண்ணிட்டு கூட நிறைய பேர் தெரியுது கிளியராக வீடியோ பார்க்கலன்னு, பட் வீடியோ பார்த்துட்டேன் இது புரியல அது புரியலன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எனக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்கும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால சொல்கிறேன், எல்லா வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள். அட்மிஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா என்ன நிறைய பேரண்ட்ஸ் வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். என்னோட வீடியோஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பொறுமையாக இருந்து என்கிட்ட எந்த டவுட்டும் கேட்கல. அவங்க டைரெக்டாக அப்ளை பண்ணி எவ்வளோ பேரண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா? அவங்க சொன்னாங்க உங்கள் வீடியோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும், அதே இது பண்ணணும், எங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் புரியுது, சில பேருக்கு ஏன் புரியலன்னு தெரியல. பட் லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஓகேவா? ஸோ இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் நான் சொல்ல போகிறேன், அது நல்லா கவனிங்க. ஸோ இது வந்து நான் இந்த செலெக்ஷன் லிஸ்ட் எப்படி புரியணும்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அதே மீறி வந்து பார்த்தீங்கன்னா இதே வீடியோவில் நீங்கள் போய் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது தான் அவங்க வந்து டவுட்டாக கேட்டிருப்பாங்க. ஓகேவா? எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு டவுட் இல்லைன்னா என்கிட்ட கேட்காம டேரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கூல் ஹெல்ப் டெஸ்க் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த வீடியோவில் எல்லா ஸ்கூலோட, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்கூலோட லிஸ்ட்டு போட்டிருக்கேன், கான்டாக்ட் லிஸ்ட்டு. டேரெக்டாக கண்டினியூஸாக நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் அனுப்பிட்டே இருக்கலாம், எஸ்எம்எஸ் அனுப்பலாம், எல்லாமே அனுப்பிச்சிட்டு எப்படியோ ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நான் என் வீடியோவில் புரியலன்னா கூட அவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாது எப்படின்னு, பட் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இதே தான் நான் சொல்கிறது. டெய்லி எனக்கு வந்து இப்போ இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுலேருந்து, ஓகேவா, டெய்லி எனக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அள்ளி குமியுது, கால்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் வந்து ஒரே டவுட்டு தான் கேட்குறாங்க. ஸோ நான் டேரெக்டாக சொல்கிறது இல்லைன்னா வீடியோ தயவு செஞ்சு பாருங்கள் ஃபுல்லாக. ஓகேவா? அதில் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க எப்படி ரிசல்ட் பார்க்குறதுன்னு. ஸோ எந்த டவுட்டும் வேண்டாம். இந்த வருஷம் ரொம்ப சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் அட்மிஷன் போட்ட சைட்லேயே வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர் பண்ணல. ஸோ அது ஒரு குழப்பமாக இருந்தது. ஸோ அதில் நீங்கள் வந்து லாகின் கோடு, டேட் ஆஃப் பர்த், ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர். ஸோ இதில் பெரிய கூத்து என்னென்னா நிறைய பேர் ஆஸ்கிங் த சேம் டவுட், ஒரே அதே டவுட் கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, லாகின் கோட்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்ளை பண்ணியாச்சு, நாங்கள் வந்து எங்களுக்கு ரிசல்ட் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அதில் போய் நான் ரிசல்ட் நீங்கள் போய் பாருங்கள், லாகின் கோடு, டேட் ஆஃப் பர்த் வச்சு பாருங்கன்னு சொன்னால் லாகின் கோட்னா என்ன, எப்படி பார்க்குறதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதிலே தெரிஞ்சுக்கோங்க அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்ளை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக லாகின் கோடுன்னு ஒன்று வரும், எஸ்எம்எஸில் வரும், இமெயிலில் வரும். ஸோ அதை வச்சு தான் அவங்க அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணி தான் லாகின் பண்ணி அப்ளிகேஷனே ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ லாகின் கோட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்கள் எஸ்எம்எஸில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது வரும். உங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடியில் வரும். ஓகேவா? ஸோ எந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பர் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு வந்திருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லை உங்களுக்கு தெரியல லாகின் கோட்னா என்னன்னு தெரியலன்னா யார்கிட்ட அப்ளை பண்ணீங்க, எந்த சென்டரில் அப்ளை பண்ணீங்க, எல்லாம் நான் வந்து வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கும் வீடியோ போட்டிருந்தேன். அதையும் பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதில் வந்து லாகின் கோடை வந்து பார்த்து நீங்கள் வந்து
லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் எப்படின்னா, ஸோ இதான் வந்து லாகின் பண்ணி பார்த்தா இப்படி தான் ரிசல்ட் வரும். ஓகேவா? ஸோ நான் லாகின் பண்ணி உங்களுக்காக நான் காமிச்சிடுறேன். லாகின் கோடு எடுத்து, ஸோ இன்னொரு பேரண்ட்டோட டீட்டெயில்ஸ் அது. ஸோ இதில் போயிட்டு இங்கே என்டர் லாகின் கோட் இதுதான் வந்திருக்கும், உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியும், அதே மாதிரி மொபைல் நம்பர் தெரியும். ஓகேவா? இதை வந்து நீங்கள் இந்த கேப்சா கோடு போட்டு லாகின் பண்ணீங்கன்னா, ஓகேவா? ஸோ டைரெக்டாக நீங்கள் போயிட்டு உங்களோட ரிசல்ட் எந்தெந்த ஸ்கூலில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதோட ரிசல்ட் ஃபுல்லாக காமிச்சிடும். ஓகேவா? ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக தெரியணும்னா, இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு சைடில் வந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலன்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகலன்னு அர்த்தம். அந்த வெயிட்டிங் லிஸ்ட் எவ்வளோ நம்பர் பார்த்துக்கோங்க. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு தான் உங்கள் நம்பர் இது, நீங்கள் எவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னு காமிக்கும். அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து லாகின் பண்ணது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் 44 கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஓகேவா? ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் ஜாஸ்தியாக போக போக உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி சாரி, அப்ளிகேஷன் வந்து போட்டவங்க வந்து பிரிண்ட் அவுட் எப்படி எடுக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ இதில் போயிட்டு இங்கே பிரிண்ட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா போதும். வருதான்னு தெரியல, ஏன்னா ரொம்ப நேரம் ஓப்பனில் இருந்தது. ஓகே, திருப்பி அது வந்து லாகின் கோட் போட சொல்லுது. ஸோ இங்கே போயிட்டு நான் காமிக்கிறேன். பிரிண்ட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் இங்கே வந்துடும். ஸோ அது வந்து கீழே போய் பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அதான் வந்து பிரிண்டிங் அப்ளிகேஷன் எப்படி பார்க்குறதுன்னு சொன்னீங்கன்னா இது மாதிரி தான் லாகின் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேவா? இல்லை நீங்கள் முன்னாடியே வந்து உங்களுக்கு நீங்கள் இன்டர்நெட் சென்டரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷனு. இல்லைன்னா நீங்கள் அந்த இன்டர்நெட் சென்டர்லேயே போயிட்டு எங்களுக்கு எடுத்து கொடுங்கன்னு சொன்னால் அவங்க எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் எல்லாமே இந்த லாகின் கோடெலாம் இல்லைன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தான் லாகின் கோடு மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா மொபைல் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ செலெக்ஷன் எப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா, இப்போ இந்த ஆர்டியில் வந்து 20 நம்பர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே 14 போட்டிருக்கு. ஸோ இந்த மீனிங் என்னன்னா, இந்த சைடில் வெயிட்டிங் லிஸ்ட் இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி இல்லைன்னா நீங்கள் செலக்டட், டவுட்டே வேண்டாம். வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு வந்ததுன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். கம்மி வெயிட்டிங் லிஸ்ட் வந்ததுன்னா 1, 2, 3, 10 அது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. அடுத்தது என்னன்னு கேட்டாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் கூட நான் வந்து பெருசாக காமிக்கிறேங்க. ஸ்கூல் வந்து கால் பண்ணுவாங்க. ஓகேவா? நிறைய பேர் இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி கால் வந்துட்டு அவங்க வந்து டேட் சொல்லிட்டாங்க, அடுத்த நாளே கூப்பிட்றாங்க. முன்னெல்லாம் 2 நாள் டைம் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து கால் வந்ததுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம், ப்ரிப்பேர்டாக இருங்க. கால் வரும்னு நீங்கள் வந்து லாட்ரியில் வந்து நம்பர் வந்துருச்சு அப்படின்னா ப்ரிப்பேர்டாக இருங்க, எப்போ வேணாலும் கால் வரும். அதே மாதிரி நீங்கள் அடுத்த நாள் போக முடியுமா, அதுக்கு அடுத்த நாள் போக முடியுமான்னு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா நீங்களே வந்து உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து ரீசன் சொல்லிக்கலாம். நாளைக்கு வர முடியாதுங்க, நாங்கள் வெளியூரில் இருக்கோம், நாளான்னைக்கு வரோம், அது மாதிரி சொல்லிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து தான் ஆகணும். ஏதாவது ஸ்கூல் வந்து டினை பண்ணால் நேராக போய் பிரின்சிபல்கிட்ட பேசி நீங்கள் வந்து எப்படியோ வந்து அது இது பண்ண சொல்லுங்கள். நீங்கள் வந்து எதுவுமே உங்களால் என்ன, நீங்கள் வந்து எதுவுமே தப்பு பண்ணல, நீங்கள் வந்து ரீசன் தான் சொல்கிறீங்க. நீங்கள் அங்கேயே இருக்கணும்னு அவசியமே இல்லை, ஏதாச்சும் ரீசன் கூட வெளியூர் போயிருக்கலாம். ஓகேவா? ஸோ அதை ரீசனாக காட்டி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் வேலை எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியும். பட் அதே மீறி நம்ம போயிட்டு தான் நம்ம உரிமையை வந்து தட்டி கேட்டு வாங்கணும். பயப்படாதீங்க எதுக்குமே. ஸோ கால்ஸ் வரல, ஓகேவா? எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு, கால் வரல. என்ன நடந்திருக்கும், உங்களை கால் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்து பிக்கப் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால நீங்கள் இது மாதிரி நம்பர் இருந்ததுன்னா டேரெக்டாக ஸ்கூலுக்கே போயிடுங்க. ஓகேவா? பக்கத்தில் இருந்தீங்கன்னா அங்கே போய்ட்டு இந்த லாட்ரி ரிசல்ட்டை காமிச்சிட்டு சொல்லுங்கள், நான் வந்து அட்மிஷன் வந்து முடிக்கணும்னு சொன்னீங்கன்னா உள்ளார அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி போகிறதுக்கு முன்னாடி சும்மா வந்து எதுவுமே தெரியாமல் போகாதீங்க. அப்ளை பண்ணியிருக்கீங்க, கேவி பற்றி தெரியணும், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் புரிதலோடு போங்க. சும்மா போயிட்டு அங்கே நின்னீங்கன்னா அவங்கள்ட்ட 2-3 கேள்வி கேட்பாங்க, நீங்கள் பதில் சரியாக சொல்லுன்னா ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அது ஒன்று பார்த்துக்கோங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க அங்கே. அதே மாதிரி அந்த டேட் சொல்கிறாங்களே, அந்த டேட்டில் நீங்கள் விசிட் பண்ண முடியலன்னா, ஓகேவா? இன்கேஸ் அந்த டேட்டில் உங்களால் போக முடியல, வெளியூரில் இருக்கீங்க, இல்லை அம்மா இல்லை அப்பா இல்லை குழந்தை லீவுக்காக எங்கேயோ போயிருக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்குன்னா, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒன்று டேரெக்டாக போய் ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்து சொல்லி பார்க்கலாம், இல்லை ரிக்வெஸ்ட் லெட்டர் எழுதி கொடுக்கலாம். இல்லை அம்மா அப்பா எல்லாருமே வெளியில் போயிருந்தாங்கன்னா கூட நீங்கள் வந்து அத்தாரிட்டி லெட்டர் கொடுத்து உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸாக தெரிஞ்சவங்கள்ட்டே சொல்லிவிட்டு இது மாதிரி எங்களை கூப்பிட்டுருந்தாங்க, எங்களால் போக முடியல, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து
லெட்டர் கொடுத்துட்டு பர்மிஷன் கேளுங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி அதான் சொன்னேன், ஏதாவது ஒரு பேரண்ட் அவைலபிள் இல்லைன்னா நீங்கள் போயிட்டு ஒரு கன்சர்ன் லெட்டர் கொடுக்கலாம். வெளியூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், ஓகேவா, வெளி ஸ்டேட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், வர முடியாமல் இருக்கலாம், இதுக்காக வர முடியாமல் இருக்கலாம், ஓகேவா. ஸோ அவங்கள்ட்ட வந்து மேபி ட்ரை பண்ணி பேசுகிறதுக்கு வீடியோ காலில் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு லெட்டர், அவங்க வந்து ஒரு லெட்டர் ஏதாச்சும் எழுதி அவங்க வந்து ஒரு சைன் போட்டு ஸ்கேன் பண்ணி அனுப்ப சொல்லுங்கள். அவங்கள்ட்ட அந்த லெட்டரை கொண்டு போய் நீங்கள் அங்கே காமிக்கலாம், ஓகேவா. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோ இல்லை அப்பாவோ வெளியூரில் இருக்கலாம், வேலை பார்க்கலாம், வெளிநாடு கூட போயிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்லிக்கலாம், ஓகேவா. இப்போ சில பேர் சொன்னாங்க, பேரண்ட் நான் துபாயில் இருக்கேன், அப்பா வந்து துபாயில் வேலை செஞ்சுட்ருக்காங்க, அம்மா மட்டும்தான் அங்கே இருக்காங்கன்னா சொல்லிக்கலாம். வெளிநாட்டில் சிங்கப்பூரில் இருப்பாங்க, மலேசியாவில் இருப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்கூலுக்கு ஒன்ஸ் உங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே போயிட்டு ஆக்சுவலி நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், போல்டாக இருக்கணும். அவங்க கேட்குற கேள்விக்கு இல்லை கரெக்டாக பதில் சொல்லணும், ஓகேவா. நீங்கள் வந்து பயந்துட்டு இல்லை டவுட்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அவங்க அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் பார்த்தபடிக்கு அந்த சப்போர்ட் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது, ஓகேவா. நீங்கள் வந்து ஏதாச்சும் சின்ன ஒரு டாக்குமெண்ட் இல்லைனா கூட உங்களை வந்து டேரெக்டாக கிளம்பி போக சொல்லிடுவாங்க. பட் நீங்கள் வந்து எப்படி போல்டாக அங்கே பேசுவீங்க, டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க, அதை பொறுத்து தான் அவங்க வந்து உங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க, ஓகேவா. நீங்கள் வந்து அவங்க அப்படி இப்படின்னு உங்கள்கிட்ட பேச்ச கேட்காங்கன்னா நீங்கள் வந்து போல்டாக அங்கே வந்து கரெக்டாக இதாக இருங்க. நான் வந்து பேசாமல் நான் போக முடியாதுன்னு சொல்லுவேன். நான் என்கிட்ட புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புறோன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வர்றதும் தப்பு, அட்மிஷன் கிடைச்சும் வேஸ்ட்டாக போயிடும், ஓகேவா. ஸோ அடுத்த முக்கியமான இதுக்கு தான் நம்ம வரோம். இப்போ டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன புரியல, ஸ்கூல்லேருந்து கால் வந்துருச்சு, எனக்கு என்ன எடுத்துகிட்டு போகணுன்னே தெரியலங்கிறாங்க, ஓகேவா. ஸோ அதுவும் வந்து ஒரு ஏன்னா எல்லாம் அப்ளை பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு நாலேஜ் இருக்கணும், என்னென்ன தேவைப்படும். ஏன்னா அப்ளிகேஷன் போடும்போதே நம்மளுக்கு வந்து அதில் கடைசி பேஜில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அட்லீஸ்ட் பேசிக்காக நம்ம நினச்சி பார்க்கலாம் என்னென்ன கேட்பாங்கன்னு. ஸோ அந்த லிஸ்ட்டு நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஸோ அவங்க எதிர்பார்க்குறது வந்து 2 போத் பேரண்ட்ஸ் வித் சைல்டு அங்கே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் நான் ரீசன் சொல்லிட்டேன். சப்போஸ் நீங்கள் போக முடியல என்ன பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி எல்லாமே ஒரிஜினல்ஸ் வேணும், ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டஸ்டடாக இருக்கணும். மேபி போட்டுக்கோங்க, இல்லைன்னா அங்கே ஸ்கூலில் போய் கேட்டு கையெழுத்து போட்டுக்கலாம். அந்த டாக்குமெண்ட்டில் ஜெராக்ஸ் செல்ஃப் அட்டஸ்டட்னா என்னன்னு கேட்டாங்க, நீங்களே அந்த ஜெராக்ஸ் காப்பியில் ஒரு கையெழுத்து போடுறது, அவ்வளோதான். அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எப்படி எடுக்கணும்னு நான் இங்கே சொல்லிட்டேன் நான். ஸோ இதில் எந்த இதில் சொன்னேன்னு தெரியல, ஓகே. ஸோ இதில் வந்து இந்த அப்ளிகேஷன் இருக்கும், இங்கே போய் பிரிண்ட்டு நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம், ஓகேவா. ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து 3 ரீசன்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் கேட்குறாங்க, சைல்டோட தான், அது எடுத்துகிட்டு போகணும். பர்த் சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக தேவை. பிளட் குரூப் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நாங்கள் போட்ட பிளட் குரூப் ஒன்று, அங்கே சர்டிஃபிகேட்டில் இருக்க பிளட் குரூப் ஒன்றுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல, சொல்லுங்கள். அந்த டைமில் எங்களுக்கு தெரியல, இப்போ வந்து டெஸ்ட் பண்ணும்போது இது மாதிரி வந்திருக்கு, இதை அப்டேட் பண்ணிடுன்னு சொல்லுங்கள், ஓகேவா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது கேட்கல, பிளட் குரூப் வந்து கேட்கல, நீங்களாக போயிட்டு மாறி இருந்ததுன்னா சொல்ல தேவையில்ல. அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்தா போதும். அது 90% இது வரைக்கும் கேட்டதில்லை. ஸோ அதனால கவலைப்படாதீங்க. அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். அது மாறி இருந்ததுன்னா அதுக்கு ரீசன் சொல்லிக்கலாம், ஓகேவா. அப்புறம் வந்து சைல்டு பேரண்ட் ஆதார் கண்டிப்பாக தேவைப்படும். அது சொல்லலை நிறைய இடத்துல, பட் ஆதார் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ எல்லாமே ஆதார் மூலமாக தான் உள்ளார ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ என்ஷூர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டியில் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா ஆதாரில் எல்லாமே அதே அட்ரஸ் இருக்கணும். குழந்தைக்கு வேறு அட்ரஸ் இருக்குது, பேரண்ட்க்கு ஆர்டி அட்ரஸ் இருக்குன்னா பரவாயில்ல, சொல்லிக்கலாம். குழந்தைங்களுக்கு நாங்கள் மாற்றலைன்னு சொல்லிக்கலாம், ஓகேவா. இல்லை அதான் ரீசன் சொல்லிக்கலாம் எதுக்கு நாங்கள் வந்து அட்ரஸ் மாற்றலைன்ட்டு, ஓகேவா. மேபி பழைய இடத்துல இருக்கும்போது அதுக்கப்புறம் இங்கே புது இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு மாற்றணும்னு தேவைப்படாமலே இருந்திருக்கலாம். ஸோ அந்த ரீசன் சொல்லியிருக்கோங்க, நாங்கள் அதே அட்ரஸ் மெயின்டைன் பண்ணுறோம், அது மாற்றலை அப்படின்ட்டு. ஏன்னா அதோட ப்ரொசீஜர் ரொம்ப டஃப், எங்களுக்கு ஒன்றும் புரியல, அதனால நாங்கள் மாற்றலைன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளி குழந்தையாக இருந்தால் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்னு இந்த வருஷம் மாற்றிருக்காங்கன்னு, ரொம்ப நல்லது. அது வந்து டிசேபிள்னு சொல்லாமல் இது மாதிரி ஸ்பெஷலாக சொல்கிறது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அந்த தமிழ்நாடுவாக இருந்தால் அது புக்கும் இருக்கும், அப்படி இல்லைன்னா யூடிஐடி கார்டு கண்டிப்பாக இருக்கும், அதையும் காமிச்சிக்கலாம் நீங்கள். ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இதுதான் முக்கியமானது. இது வந்து எதுக்குன்னா நீங்கள் ஆர்டியில் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்ஸு அது கொடுக்கணும். பட் தூரத்தில் ஆர்டி இல்லாமல் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அந்த சிட்டிக்குள்ளார இருக்கணும். வெளி சிட்டியில் தூரத்தில் இருந்துட்டு நீங்கள் போட முடியாது, அவங்க லோக்கல் டிஸ்ட்ரிக்ட்குள்ளார தான் எதிர்பார்ப்பாங்க, ஓகேவா. ஸோ நிறைய இடத்துல வந்து நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட்டு இது மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. எது கேட்குறாங்கன்னா இது வந்து
நீங்கள் ப்ராப்பராக இ-சேவையிலே அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். விஏஓ அவங்க தாசில்தார் அவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் போகும்போது அவங்க வந்து கேட்பாங்க, நீங்கள் இந்த இடத்துல சர்டன் ஐ திங்க் 6 months அட்லீஸ்ட் அந்த லொக்காலிட்டியில் அந்த ஏரியாவில் நீங்கள் இருந்தால் தான் அவங்க வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அது கேட்டுக்கோங்க, அதை தெரிஞ்சுட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அது கிடச்சினாலே போதும். ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் கிடைச்சாலே உங்களுக்கு வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி கேஸ் கன்சியூமர் புக் இருந்தாலும் ரொம்ப பெனிஃபிட்டு. அதோட ரீசெண்டாக ரீஃபில் பண்ணதும் நீங்கள் கொடுத்துடலாம். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது 15ஆம் தேதி, ஆனால் கேஸ் கன்சியூமர் புக்கு இப்போ வாங்கியிருந்தீங்கன்னா அது ஒத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் நாங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கிறது. ஆர்டினா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஒரு சட்டம். ஓகேவா? கட்டாய கல்வி சட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அது ப்ராப்பராக யார் கொடுக்கணும்னா நீங்கள் லோக்கல் ரெசிடென்ஸ்னு ப்ரூவ் பண்ணாதான் உங்களுக்கு கொடுக்கணும். ஓகேவா? அது உங்களால் ப்ரூவ் பண்ண முடியலன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறது, நாங்கள் லோக்கல் தெரிஞ்சவங்க அட்ரஸ் போட்டிருக்கோம், இல்லைன்னா நாங்கள் இந்த அட்ரஸ் போட்டிருக்கோம், கிடைச்சதுக்கப்புறம் நாங்கள் அங்கே மாறிக்கோன்னு. ஸோ அதுக்கு டவுட், அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. கிடைச்சதுக்கப்புறம் மாறிக்கலாம்னா நீங்கள் வந்து அங்கே வந்து ஆர்டின்னு போட்டிருந்தாலும் அவங்க டக்குன்னு அங்கே கூகுளில் வந்து அட்ரஸை செக் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க, அங்கேயே ரிஜெக்ட் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் எந்த ரீசனும் அவங்க சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஆர்டிஐ பற்றி தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ சில பேருக்கு அது தெரியல, ஏன்னா அவ்வளோ வீடியோஸ் போட்டிருந்தேன், அதெல்லாம் பார்க்குறதுக்கு அது கரெக்டாக அவங்களுக்கு புரியல. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்ளை பண்ணும்போது அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா அந்த இதில் லொக்காலிட்டியில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் அதை வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அது ஒன்று ரிக்வெஸ்ட். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ கேஸ் கனெக்ஷன் நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஓனர் கேஸ், அதுவும் சான்சஸ் நிறையா இருக்குது. ஓனரோட கேஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓனர் வெளியூரில் இருப்பாங்க, இங்கே இருக்க கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கலாம். இல்லை பேரண்ட்ஸ் இல்லை இன்லாஸ் வீட்டில் நீங்கள் இருக்கலாம். ஸோ அவங்களோட ஒரு அஃபிடேவிட் மாதிரி கூட வாங்கி கொடுத்துக்கலாம். நீங்கள் சொல்லலாம் வந்து நான் வந்து இந்த வீட்டில் தான் இருக்காங்க, எங்களோட கேஸ் கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு அஃபிடேவிட் போட்டு கொடுத்துடலாம். அதுவும் வாங்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆர்டி டிஸ்டன்ஸ் டிக்ளரேஷன் நீங்கள் கொடுத்தாகணும், பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து குழப்பம் என்னென்னா, நான் அப்ளிகேஷன் போடும்போதே பார்க்கும்போது நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் வந்து நான் தூரமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஆன்லைனில் வந்து ரேடியல் டிஸ்டன்ஸ் வந்து அந்த சுற்றளவு பார்க்கும்போது எனக்கு வந்து கம்மியாக தெரிஞ்சுது. ஸோ அதுக்கெலாம் நான் வந்து அவங்களுக்குலாம் ஆர்டியில் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அந்த சுற்றளவு டிஸ்டன்ஸ் மட்டும் பாருங்கள். ரோட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அது சுற்றி வரும். ஒன் வேலாம் இருந்ததுன்னா இன்னும் சுற்றிட்டு போகும். அது வந்து 8 கிலோமீட்டர் கட்டல 12 கிலோமீட்டர் காட்டும். ஸோ அது வந்து செல்லாது. நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ரேடியல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டியில் வந்து நீங்கள் அந்த டிஸ்டன்ஸை சொல்லிக்கலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த எந்த கேட்டகரியில் நீங்கள் ஆர்டியில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அதோட சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அதுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் உங்களை கூப்பிட்டுருந்தாங்கன்னா ஓல்டு சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதை காப்பி எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி இமீடியட்டாக அடுத்த நாளே நீங்கள் போய் இ-சேவையில் கூட அப்ளை பண்ணிவிட்டு அதோட ரிசிப்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ ரிசிப்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு 1 வீக்கில் கிடச்சிடும்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இடபிள்யூஎஸ் பிபிஎல் கேட்டகரி இது ரொம்ப ரேரு. ஓகேவா? அதில் வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு இப்போ வந்து சில இடத்துல இன்கம் சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சில இடத்துல வந்து இடபிள்யூ சர்டிஃபிகேட்டே கேட்குறாங்க. இல்லைன்னா பிபிஎல் கேட்டகரியில் வந்தீங்கன்னா பிபிஎல் கார்டு கொடுக்கணும். அப்புறம் இந்த சர்வீஸ் கேட்டகரியில் செலக்ட் ஆகிருக்கவங்க 90% சர்வீஸ் கேட்டகரி 1 தான் செலக்ட் ஆகிருப்பாங்க. 2, 3, 4லாம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப இதுதான் இது கேட்டகரி ஆர்டி அண்ட் கேட்டகரி 1லேயே முடிஞ்சிடும், இல்லைன்னா கேட்டகரி 2லேயே அட்மிஷன்ஸ் முடிஞ்சிருது. இது வருஷமாக அப்படி தான் நடக்குது. ஸோ இதுலேயும் வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ணணும். எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தா அவங்க அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஒதுக்குவாங்க. அதுவும் பண்ணுறது இல்லை இப்போ. ஸோ அதில் என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். எதில் ஆர்மியில் வேலை செய்கிறீங்க, எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அது வந்து சர்வீஸில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அது வந்து அவங்களும் ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து உங்கள் ஹெச்ஆர் உங்கள் அட்மின் டிபார்ட்மெண்ட் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து சைன் சீல் போட்டு இவங்க எங்கள் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எழுதி கொடுத்துருவாங்க. அது ஒரு சீல் போட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கணும். நீங்கள் இந்த 2017லேருந்து 24 வரைக்கும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் இதில் போட்டிருப்பீங்க. அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது என்ன போட்டிருக்கீங்களோ அதே டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை சைன் வாங்கி சீல் வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் நம்பர்ஸோடு வேணும்.
ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் நம்பர் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா, அது வாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு எனக்கு தெரியல, அது கிடைச்சி தான் ஆகணும். ஏன்னா எப்போ ட்ரான்ஸ்ஃபர் போட்டாலும் அவங்க வந்து ஒரு நம்பரோடு தான் ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க. ஓகேவா, அதே மாதிரி ஃபீஸு. ஓகேவா, நீங்கள் வந்து ஆர்டியில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா ஒன்லி 25 rupees பே பண்ணணும். ஆல் அதர் கேட்டகரிஸில் வந்து இது மாதிரி கேட்டகரி 1 இல்லை டேரக்ட் SC STயில் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் 1500 ஃபீஸு ப்ளஸ் 25 rupees வந்து அட்மிஷன் ஃபீஸ் கட்டணும் ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கு. அது April to June. அந்த அமௌண்ட்டு எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா, அடுத்தது வந்து இதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒரு ஸ்கூலில் ஒட்டியிருந்தது. என்னென்ன கொண்டு போனது கிளியராக இல்லை. பட் அதனால தான் நான் வந்து அங்கே எல்லாமே எழுதினேன். சேம் தான், நான் சொன்னது தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா சாரி என்ன ரொம்ப பெருசாகிடுச்சு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணது கேட்குறாங்க. 3 ரீசன்ட் சைடு பாஸ்போர்ட் சைட்ஸு. போன வருஷம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டு தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். பர்த் சர்டிஃபிகேட்டு, ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸு. ஓகேவா, ப்ரூஃப் ஆஃப் சர்டிஃபிகேட் SC ST OBC கேட்குறாங்க. அதே மாதிரி EWS ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, ஃபீஸ் பே பண்ணுறது, டிஃப்ரெண்ட் ஏபிக்காக இருந்தால் அவங்க அந்த சர்டிஃபிகேட். அதே மாதிரி ஃபார்மேட் ஃபார் செல்ஃப் டிக்ளரேஷன். இப்போ நான் சொன்னல அந்த 5 கிலோமீட்டருக்குள்ளார தான் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணுன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட் நான் இங்கே காமிக்கிறேன். வந்து இல்லையா, ஓகே, இங்கே தான் இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த ஃபார்மேட் அப்படியே பார்த்துக்கோங்க. இது அவங்க ஆன்லைன்லேயே நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார் இது அப்படியே நீங்கள் வந்து எழுதி டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் சிக்னேச்சர் போட்டு நீங்கள் கொடுத்துருக்கலாம். நான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்த சைல்டு, இது பால்வாட்டிக்கான்னு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இது கட் பண்ணிவிட்டு கிளாஸ் 1ன்னு சொல்லிட்டு ஃபார் mother of for declare that radial distance between school and our residence is dash kilometer. ஓகேவா, RT for declaring RT ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் லெட்டர் ஃபார் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட். நான் சொன்னல இந்த டாக்குமெண்ட் ஏதாச்சும் அவங்களால கொடுக்க முடியல அந்த டைமில். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா SC ST OBC சர்டிஃபிகேட் இருக்காது, சில பேர்ட்டு சர்வீஸ் சர்டிஃபிகேட் இருக்காது. ஓகேவா, ஸோ ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா அது வந்து நீங்கள் எப்படி அதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கணும்னா ஸ்கூலில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா, இல்லைங்க நீங்கள் கொடுக்க இல்லைன்னா கிளம்புங்க அப்படி இப்படிலாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் வேணால் நான் லெட்டர் எழுதி கொடுக்குறேன். அப்படியே இல்லைன்னா நீங்களே லெட்டர் எழுதிட்டு போயிடுங்க. ஸோ இதான் ஃபார்மேட்டு. ஓகேவா, ஒரு லெட்டர் இது மாதிரி இந்த மாதிரி எழுதிட்டு இதை வந்து கண்டென்ட்டை நான் வந்து இதில் போட்டுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க வேணா. இது வந்து டைம் எக்ஸ்டென்ஷன் டு சப்மிட் மிஸ்ஸிங் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் தி அட்மிஷன்ஸ். ஓகேவா, இதுதான் சப்ஜெக்ட். இதை போட்டு இந்த கண்டென்ட் அப்படியே நீங்கள் எழுதிடுங்க. ஓகேவா, நான் இதுக்கு தான் எழுதுகிறேன். இது மாதிரி எனக்கு டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணுவேன். இந்த டேட்டில் நான் சப்மிட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இதெல்லாம் ஜென்ரலாக ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டு இங்கே ஒரு கையெழுத்து போட்டு உங்கள் பேர் போட்டு உங்கள் குழந்தை பேரை போட்டுடலாம். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதுதான் சிம்பிளாக இந்த அட்மிஷன்ஸ் பற்றி. படப்படன்னு இருக்க வேண்டாம், இதை ஃபுல்லாக பாருங்கள். இதையும் பார்த்துட்டு உடனே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு கமெண்ட்ஸில் கேட்காதீங்க. ஓகேவா, ஸோ இதை பார்த்துட்டு வேறு ஏதாச்சும் இதில் சொல்லாதது கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். ஓகேவா, நன்றி. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். Until then, bye from Prasad.